அப்புறம் வந்து எல்லா டீமுக்கே ஒரு கொஷினு. ஸோ இந்த சாங் எடுக்கும்போது எல்லாம் ஷார்ட்டாக இதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுறேங்க. இந்த சாங் எடுக்கும்போது உங்களோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் ஃபன்னியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக வரும்போதே சாக்ஸ் போட்டு நல்லா தான் பார்த்தோம் ஷார்ட்டாக பண்ணலான்ட்டு. என்னென்னப்பா மதுப்பிரியர் வந்து பண்ணது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது சண்டை போட்டார், சப்போர்ட் பண்ணார், எல்லாம் ஒன்று. ஓகே, அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. வேறு என்ன சொன்னீங்க? ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து ஃபைட் சீக்வன்ஸ். நாங்கள் அந்த இடத்துல ஸ்டண்ட் கோரியா ஒரு தீப்பு பண்ணது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அந்த டைமில் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸ்டண்ட் பண்ண அந்த பாய்ஸ் எல்லாம் சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கணும் அடுத்த ப்ராஜெக்ட்லாம் ஒரு இன்வால்வ் ஆகிறதுக்காக. மற்றபடி நம்ம டீம் எல்லாருமே வந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ பண்ணிக்கணும். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபைட் சீக்வன்ஸ் தான். ஃபைட்டில் வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக ரொம்ப நான் இன்வால்வ் ஆகி பண்ணேன். அப்புறம் டான்ஸ் வந்து அந்த சாங்கே பயங்கர ஃபயராக இருந்துச்சு. அதனால அந்த ஃபயருக்கு ஏற்ற மாதிரி நானும் ஃபயராக மாதிரி நல்ல டான்ஸ் ஆனேன். அவ்வளோதான், கோக்கு மாதிரி ஆகிட்டான். நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2 நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு ஃபன்னியாக நடந்தது. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னால் இவ்வளோ நேரம் அந்த ஃபைட் சீன்லாம் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான். அதனால அது மறக்க முடியாது. ஃபன் மூமெண்ட்டுனா மாஸ்டர் ஒருத்தர் பண்ணார் ஒரு ஃபன் மூமெண்ட்டு. அது ப்ளூ பஸ்ஸில் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், இல்லை ப்ரொமோ பண்ணலாம். இல்லைன்னா அவருக்கும் ஒரு ப்ரொமோ நான் பண்ணுறேன். அது ஒரு ஃபன் மூமெண்ட்டு. தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஃபைட் சீக்வன்ஸ் தான். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மேலே குதிக்கிற மாதிரி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால என்னால் ஜம்ப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சரி இது டைம் ரொம்ப இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட் டைமில் பார்த்துக்கலாம், நிறைய ஸ்டண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு கத்தி அறுக்கிற சீனை மட்டும் வச்சிட்டோம். ஹாப்பி மூமெண்ட்டும் அதுதான். இது இந்நாள் வரைக்கும் அவ்வளோ கொடூரமான பொண்ணு நினச்சிடக்கூடாது. ஆனால் அந்த பண்ணும்போது கொஞ்சமான கொடூரமான பொண்ணு தான். அந்த சீக்வன்ஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஒரு மாதிரி வெறியாக இருந்துச்சு. ஆனால் அது இன்னமும் நான் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி இருக்குது. இன்னும் நல்லா ஆக்டிங் வைஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோன்னா எல்லாமே தான். ஏன்னா இது எல்லாமே வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். அது ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு மறக்க முடியாது. ஃபன்னி மூமெண்ட்டுன்னு பார்த்தோன்னா லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் சீன் தான். சிவா தலையில் கையை வைக்கும்போது தான் எனக்கே தெரியாமல் ஒரு சிரிப்பு வந்து அதை நான் பார்த்து நான் ஷாக் ஆனது தான். கத்துவாங்க, இது என்ன சிரிப்பு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு அத வந்து நீங்க அங்க கேட்கணுங்க, அத நீங்க அங்க கேட்கணுங்க. சோ அதுதான், அது நீங்க நான் சிரிச்சுட்டு வர்றது கேட்கணும்னா நீங்க நடந்துக்கிற கேட்கலாம். முக்கியமான ஒரு பண்ணி செக் பண்ணிட்டு வந்து ஃபன்னி மூமெண்ட்டுன்ற மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. ஃபன்னி மூமெண்ட்லாம் டென்ஷன் மூமெண்ட்டு தான் அதிகம். டைம் இல்லை, ஒரு லொக்கேஷன் போன உடனே டக்குன்னு முடிக்கணும் அப்படின்றது வந்து பயங்கர டென்ஷன். அதில் நடக்கிற மிஸ்டேக்ஸ் தான் எல்லாமே. அவர் சிரிக்கிறது, அதை நான் நோட் பண்ணாதது எல்லாமே அதில் வர மிஸ்டேக் தான். அதனால எதுவுமே ஃபன்னியாக எடுத்துக்கிறதுக்கான எந்த சுச்சுவேஷனும் எனக்கு அமையல. ஏன்னா எல்லாமே ப்ரெஷர். ஏன்னா இன்னைக்கு நான் ஷூட் பண்ணுறேன்னா நாளைக்கு போய் எடிட் வேறு பண்ணணும். ஸோ சப்போஸ் அதில் தப்பாகிடுச்சுன்னா ஏதாவது இதுவாகிடும். அதனால் வந்து மறக்க முடியாத விஷயம் என்னென்னா நிறைய சீக்வன்ஸ் வந்து குவாலிட்டி லாஸ் ஆகிடுச்சு நான் எடுக்கும்போது. அது எதுவுமே அந்த ப்ரெஷரில் என்னால் எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏதாவது எடுத்து முடிச்சுன்னு தான் இருந்தேன். அதனால் வந்து நிறைய இடத்துல வந்து பிக்சல் ஆகிடுச்சு விஷயம். அதெல்லாம் என்னால் இது பண்ண முடியல. அதெல்லாம் இதில் மாற்றிக்கலாம், அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங் டேலண்ட் வந்து இவங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இவங்க வந்து இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ வளர தான் கற்றுப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யாருன்னா டெக்னீஷியனாக இருந்தீங்க, நீங்கள் யாருன்னா டான்ஸராக இருந்தீங்க, நீங்கள் யாருன்னா ஆக்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டாக இருந்தால் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இப்போ 1 செகண்ட். இப்போ
எங்களோட திறமையை எங்களோட உழைப்பை பாராட்டினாரு. இவரோட ஒரு திறமையை இப்போ நீங்க பார்க்க போறீங்க. அண்ணன் நல்ல சிங்கரு. ஒரு மெலோடி சாங் உங்களுக்காக வியூவர்ஸுக்காக பாட போறேன்.